அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். சுதான்னு ஒரு சாய்ராம். அவன் ஹஸ்பண்டுக்கு வந்து திடீர்னு ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவள் சொல்கிறா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுவும் மல்டி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐசியூக்கு கூட்டின்னு போயிடா. என்ன பண்ணுறா ப்ரொசீஜர்னே அவளுக்கு ஒன்றுமே தெரியல. இவள் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகம் வருது, எனக்கு கால் பண்ணுறா. சாய் ப்ளீஸ் எனக்காக வேண்டிங்கோ, ஹாஸ்பிட்டலில் வந்து இவரை அட்மிட் பண்ணியிருக்கேனா, ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணுங்க. அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி ப்ரேயரில், ரொம்ப ஸ்டாஞ்ச் டிவோட்டி. அவள் பேர் சுதான் பேர், பெங்களூரில் இருக்கா. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ப்ரே ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னான். நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன் சாயின்னு சொல்லிட்டு உடனே சாய் சரிதம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணேன். திடீர்னு கால் பண்ணா. சாயி இப்போ தான் சொல்லிட்டு போனா, என்னென்னமோ சொல்கிறா சாய், ஒன்றுமே புரியல, பயமாக இருக்குது சாய், ஏதாவது சொல்லுங்க சாய், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான் என்கிட்ட. ஒன்றுமே பண்ண வேண்டாம் சாயி, பாபாட்ட ப்ரே பண்ணுங்கோ. பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லுங்கோ, என் ஹஸ்பண்ட் உள்ளே படுத்துன்னு இருக்கார், என்ன நீ என்னோட கடவுள், என்னோட அப்பா, எல்லாமே நீ தான், எனக்கு நீங்கள் தான் உள்ளே போகணும், அவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அழைச்சிட்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பாபாவை உள்ள அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொன்னேன். நான் சொன்னதை அக்ஷரம் பெசகாம இம்மீடியட்டாக அதை அவ சொல்லியிருக்கா. அதே டைமில் நான் இங்கே ப்ரேயர் வச்சுருக்கேன். பாபுக்குட்டி, என்ன கர்மா இருக்குன்னு தெரியாது, ப்ளீஸ் அவளை சேவ் பண்ணுங்க, முடியும்னா அந்த கர்மாவை மாற்றி கொடுங்க. ஏன்னா யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு கட்டளை இடக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்க தான் என்னால் முடியும். அதுவும் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியத்துக்காக சொல்லலை, முடியுமானா பண்ணுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அது வரைக்கும் பயங்கர கிரிட்டிக்கல்னெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்கா. 15 நிமிஷம் இருக்கும். வெளியில் வந்து டாக்டர் சொன்னாலாமா, எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, ரொம்ப நன்னா இருக்கார் உங்கள் ஹஸ்பண்டு, எதுவுமே இல்லை, கூட்டின்னு போயிடுங்கன்னாராம். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி அழறா, அப்படி சொல்கிறா, தேங்க்யூ சாயி, தேங்க்யூ சாயி, தேங்க்யூ சாயின்னு. நான் சொன்னேன், கவலையே படாதுங்க, பாபா உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறார், அதனால தான் இவ்வளோ அற்புதம் நடக்கிறது, தைரியமாக போங்கோ அப்படின்னு சொன்னேன். என்ன மாதிரி அற்புதம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட். பாபா எவ்வளோ ஈஸியாக அவரை ஃபுல்லாக நம்பினா எவ்வளோ ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துட்டார் பாருங்க. நம்பணும், நம்பினா நடக்கும். அதுதான் இன்னொரு டிவோட்டிக்கு நடந்தது. இது உண்மையிலேயே சங்கடப்படக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக அவள் 2 பேருமே டாக்டர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இது பேண்டமிக்கில் நடந்த விஷயம். நான் கலெக்டிவாக சொல்கிறேன், சரியா? இது வேறு வேறு சுச்சுவேஷனில் நடந்த விஷயங்களை நான் கலெக்டிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, டிவோட்டிஸ் கிட்ட எப்படி நடந்தது அப்படின்னு. இவ பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இவ தெரியும். இவ ஹஸ்பண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கா பேண்டமிக் டைமில், செகண்ட் பேண்டமிக்கில். ஸோ அந்த செகண்ட் வேவ் இருந்தது இல்லையா, அந்த டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவளுக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன். 2 குழந்தைகள் அவளுக்கு. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது உத்தரவு வந்து வருது. என்னால் சுத்தமாகவே ப்ரேயர் பண்ண முடியல. பாபா வந்து சொல்லிட்டார், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது வந்து நடந்தது ராத்திரி 11 மணி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவளை கூப்பிட்டு டைரெக்டாக, என்ன அவளுக்கு டைரெக்டாக தெரியாது, நான் அவளை கூப்பிட்டுட்டு அவள்கிட்ட நான் சொல்கிறேன், சாய் எது நடந்தாலும் தைரியமாக இருங்கோ, 2 குழந்தைகள் இருக்கா, அவளோட ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர், ரொம்ப வெல் எஜுகேட்டட், ஸோ உங்களோட தைரியம் தான் உங்களோட வாழ்க்கைக்கு அஸ்திவாரம், அப்படி இப்படின்னலாம் ஏதாவது சொல்கிறேன். ஆனால் என்னால் வந்து பேச முடியல சரியா, ஏன்னா அவர் சொல்லிட்டார், அதனுடைய ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் அவள்கிட்ட எப்படி இதை சொல்ல முடியாது. அமைதியாக இருந்தேன். கரெக்டாக எனக்கு 11 மணிக்கு அவர் சொன்னார் இல்லையா, 3 மணிக்கு ஹி பாஸ்ட் அவே. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டை. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம இறந்து போகிற நாள் மாத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுதுன்னா நம்மளுக்கு சத்தியமாக நிம்மதி இருக்காது. உண்மைதான். அது முன்னாடியே தெரியறது பெரிய சாபக்கேடு. நம்மளுக்கு நாளைக்கு இது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சால் இன்றைக்கே நம்ம சாக ஆரம்பிச்சிடுவோம். உண்மையிலேயே சொல்கிறேன், தெய்வம் அதெல்லாம் மறைச்சி வச்சது எவ்வளவோ நல்லதுன்னு சொல்லுவேன். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க, நம்மளால் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் எல்லாம் அப்பா எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்தது. அந்த 11 o'clock நான் படுத்து தூங்க முடியல. எனக்கு அப்படியே மனசு அலப்பாயிருது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பாபா ஐம் சாரி முடியாதுன்னு சொல்லிட்டு போன விஷயத்த என்னால் எப்படி சரி பண்ண முடியும்? கர்மா, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன். அதெல்லாம் உண்மையிலேயே தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். அடுத்ததான் இப்போ ரீசெண்டாக நடந்தது.
விக்னேஷ்னு ஒரு டிவோட்டி என்னை கால் பண்ணினார். கால் பண்ணிட்டு சாயி அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். கார்த்தாலே 7:30 மணிக்கு அவரோட கால் வருது. என்னோட மாமாவோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது, கண்ணு போயிடும் டாக்டர் சொல்லிட்டான். இவ்வளோ தூரம் பாசமாக ஒருத்தரால் பேச முடியுமானா கண்டிப்பாக அந்த பையனால் பேச முடிஞ்சுது. அதால் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நம்மள ரிலேட்டிவுக்காக, ஆக்சுவலாக கூட பிறந்தவாளுக்காகவே அழமாட்டா, அவள் கசினுக்காக சொன்னது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த டைமே அப்படியே பாபாட்ட நான் சரண்டர் பண்ணிவிட்டு நான் அவள்கிட்ட சொன்னேன், முதல்ல அழுகிறத நிறுத்துங்கோ, நான் சொல்கிற விஷயத்த ரிப்பீட் பண்ணி செய்யுங்கோ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நல்லது தான் நடக்கும். நான் பாபாட்ட சொல்லும்போது நிஜமாகவே கிரிட்டிக்கலாக தான் இருந்தது அந்த பையனுக்கு. நிஜமாக எனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சுது. ஆனால் நான் வெளியில் காமிச்சிக்கவே இல்லை. அவர்கிட்ட ப்ரேயர் மட்டும்தான் வச்சேன். ஆனால் அந்த ப்ரேயரில் அந்த பையனுக்கு நான் சொல்லி கொடுத்த 2 விஷயங்கள். ஒன்று, நீ எங்கே இருக்கியோ அங்கே இருக்கிறவ அத்தனை பேருக்கு அன்னதானம் உன்னால் என்ன முடியுமோ, பிஸ்கட்டோ என்ன இருக்கோ அதை வாங்கி கொடு. நீ ட்ரெயினில் போயின்னு இருக்கேன்னா ட்ரெயினில் இருக்கிறவாள் யாருக்கெல்லாம் உன்னால் முடியுமோ அவளுக்கெல்லாம் செய். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேக் ஃப்ளவர்ஸ். நான் இதை பற்றி ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோவில். பேக் ஃப்ளவர்ஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர்ஸை பற்றி தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த நல்லா கவனிங்கோ. சுவாமியோட அனுகிரகத்தால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ பாபாவினுடைய அனுகிரகத்தின் மூலமாக அந்த பேக் ஃப்ளவர்ஸோட நேம் சொல்லி, அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பேக் ஃப்ளவரோ அதோட நேமை அவருக்கு சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த பேக் ஃப்ளவர்ஸை ரிப்பீட்டடாக கூப்பிட்டுட்டே இருங்கோ. தேங்க்யூ ஸோ மச்னு இடையிடையில சொல்லுங்கோ. ஆனால் ஒரு துளி கண்ணீர் வரப்படாது. உங்களை சுற்றி இருக்கிறவா உங்களை டவுன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் நெகட்டிவாக அவளை ஆக்டிவேட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இருந்துதானா கண்டிப்பாக அதுலேருந்து பழிக்கிறது கஷ்டம். ஸோ தைரியமாக இருங்கோ, தன்னம்பிக்கையோடு இருங்கோ, பாபாட்ட சரண்டர் பண்ணுங்கோ, கண்டினியூ ப்ரேயர் பண்ணுங்கோ, பேக் ஃப்ளவர்ஸை கூப்பிட்டுட்டே இருங்கோ. இதுதான் நான் அவருக்கு சொன்னேன். சொல்லிட்டு பாபாட்ட நான் வேண்டின்றேன். ஆக்சுவலாக அப்படி சொல்லும்போது நிஜமாவே எனக்கு உதறல் எடுத்தது. அது உண்மை. அந்த பையனுக்கு உண்மையிலேயே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது உண்மை. அப்போது நான் பாபாட்ட வேண்டிண்டு அந்த பையனோட நம்பிக்கை உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். சொல்லிட்டு மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. ஆனால் 10வது நிமிஷம் ரொம்ப லேசாகிடுது எனக்கு. அப்போ எனக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியலை. ரொம்ப கனமாக இருந்தது, ஹெவி ஹார்ட்டடாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நான். எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது பாபா என்ன பண்ண போகிறாருன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் கேட்குறதெல்லாம் எப்போவுமே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க மாட்டேன் யார்கிட்டையும். தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ்ன்னு நினைப்பேன். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு ப்ரைவசி ஸ்பேஸ் வேணும். அவள் என்ன நினைக்கிறாளோ அதை தான் அவள் பண்ணணும். அவளுக்கான இமோஷன்ஸ் அவளுக்கே சொந்தமானது. நம்ம போய் தூண்டி நோண்டின்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அதனால நான் அதை கேட்கல. 4வது நாள் ஹி கால் மீ. விக்னேஷ் என்ன கால் பண்ணுறார். சாய்ராம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வித்தின் அ மந்த் ஹீல் கம் பேக். சுவாமிகிட்ட உடனே போய் நன்றி சொன்னேன். எவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அந்த பையன் இருந்தான்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவனை அழகாக, இந்த பையனோட நம்பிக்கை இருக்கு பாருங்கோ, அழலை, டவுன் ஆகலை, யார்கிட்டையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்டை விதைக்கலை, அவனும் நெகட்டிவ் ஆகலை. அந்த பாசிட்டிவ் நோட்லேயே சொன்னதை அப்படியே செஞ்சான். சின்சியராக பண்ணினான் பாருங்கோ. அவனோட நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு, ஒருத்தர் மேலே இவ்வளோ வைக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்ட விஷயம் அது. அதுவும் கசினோட மேலே. அந்த பையனுக்கு அப்படி என்ன பாண்டிங்னு அவகிட்ட நான் முன்னாடி பேசினது கிடையாது ஆக்சுவலாக. சரியா? ஆனால் அவள் அந்த டைமில் பேசிட்டு அதை கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சான் பாருங்க. அந்த நல்ல மனசு அவளுக்கு. நன்னா இருப்பா எங்கே இருந்தாலும் அப்படின்னு தோணுது. அடுத்ததாக இன்னொரு டிவோட்டி சாரதா அம்மான்னு சொல்லிட்டு வயசானவா. அவள்கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவளோட மருமகளுக்காக குழந்தை நன்னா பிறக்கணும்னு என்னமோ அவள் பிரார்த்தனை வச்சுருக்கா. அப்போது அவள் பேசின்னு இருக்கும்போது என்கிட்ட சொல்கிறார்,